ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். காலையில் கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் பார்க்கிங்கை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை வச்சு. ஆனால் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதனால பொடி பொடியாக இந்த மாதிரி நிறைய வந்து மண் வருது. அதனால் முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை பார்க்கிங்கை கழுவிடுவேன். இப்போலாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கழுவுறது. கூட்டுறதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் இந்த மாதிரி கூட்டுறது. ஏன்னா எவ்வளோ கூட்டினாலும் நீங்கள் கூட்டி முடிச்ச ஒரு அரை மணி நேரத்துலலாம் இந்த மாதிரி சின்ன 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 மண் வந்து ஃபார்ம் ஆகிடுது. அது எங்கள் வீட்டுக்கிட்ட ட்ரைனேஜ் ஒர்க் வேற முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தால ஃபைனலாக வந்து ஒரு குட்டி சேம்பர் 1.5x 1.5 அந்த மாதிரி வந்து சைஸில் கட்டியிருக்காங்க. அதுக்கு 8000 ரூபா வாங்கினாங்க. ஃபுல் மெட்டீரியலும் வாங்கி கொடுத்து வீட்டு பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து ஒரு வீடே கட்டிட்டோம். ஆனால் சின்னதாக ஒன்றுக்கு ஒன்று ஒரு சேம்பருக்கு வந்து 8000 ரூபா வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து வீடுங்கிறதுனால மெனக்கிட்டு கட்டணும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெனக்கிட்டா கூட வந்து வேலை நடக்காது. அங்கே மணி தான் ப்ளே பண்ணும். இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு சொல்லி தெரியல. காலையிலே வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டேன். ஒரு 12 மணி மாதிரி ஒரு பெரிய கொய்யாப்பழம் இருந்தது. அதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. அதனால் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வெட்டிட்டு இந்த மிளகாத்தூளும் உப்பு இதில் வந்து நடுவில் கீறி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கொய்யாப்பழம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஹைப்ரிட்டா, இது எங்கே விளையுது, அது எதுவுமே எனக்கு வந்து தெரியல. யாருக்கா தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லலாம் சுவாமி மலை கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சைஸில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் கண்ணில் பார்க்கவே முடியறதில்ல. காலையிலே அரிசி உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன். அதையும் இன்னைக்கு வந்து அரைச்சிட்டோன்னா வீக்கெண்டில் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கூட நமக்கு இது வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கும். மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா இப்போல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து மாவு அரிசி வந்து ஊற போடுறது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து டின்னர் சாப்பிட மாட்டோம். அதனால மாவு வந்து காலியாகாது. அதை வந்து ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு இருந்து சாப்பிட்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. வளர்கிற குழந்தைக்கு போய் அந்த மாதிரி மாவை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு வாரம் அரைக்கிறது, ஒரு வாரம் அரைக்கிறதே கிடையாது. அரைக்காத வாரம் சப்பாத்தி, சேமியா இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து பிளான் பண்ணிக்கிறது. ஸோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணாக்கும் உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் லிங்க்கில் வாங்கினாலுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் டேரெக்டாக போய் வாங்குறப்ப என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் வந்து இருக்கும். இந்த டவுட்டுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ரெண்டட் ஹவுஸ்லலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.